ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த 5வது உபவாச நாளுக்கு உங்களை யாவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11, 12. நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிற காரியம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாங்கி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல வழிகாட்டுவதற்கு வழி நடத்துவதற்கு எத்தனையோ வழிகளை இந்த மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு நவீனமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வச்சிருக்கிற நேவிகேஷன் கூகுள் மேப், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், இந்த உலகத்தின் எந்த மூலையில முடுக்கில நீங்கள் இருந்தாலும், நீங்கள் போவதற்கு வழிகாட்டுகிறதற்கு ஒரு வழிகாட்டி, ஒரு வழி இல்லைனாலும் 1000 வழியை அது நமக்கு காண்பிக்கிறது. இந்த வழியா நீங்க போங்க, ரொம்ப ஷார்ட்கட். ஆனா இத்தனை காரியத்திலேயும் இவ்வளவு வசதிகள் இருந்தும் இன்னமும் அது சரியான விதத்திலே சில ஜனங்களை வழி நடத்துகிறது இல்லை. காரணம் என்னவென்றால், இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆண்டவர் வழி நடத்தும் போது அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது வித்தியாசமானதா இருக்கும். மனுஷன் நடத்துகிறது போல ஒருபோதும் அந்த சிம்டம்ஸ் கூட இருக்காது, அதன் அடையாளங்கள் கூட இருக்காது. தேவன் அந்த வழியிலே நடத்தும் போது அது பிரதானமான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அந்த 40 ஆண்டுகளுடைய பிரயாணங்களை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்களை நடத்தினார். ஒருவருமே இந்த வழியாக யாரும் நடந்து போனதில்லை. பள்ளத்தாக்கை கடந்தார்கள், மலைகளை கடந்தார்கள், மேடுகளை கடந்தார்கள், அநேக ஆறுகளை கடந்தார்கள், அநேக நதிகளை கடந்தார்கள். யோர்தான் என்கிற பிரவாகித்து ஓடுகிற, கரை புரண்டு ஓடுகிற அந்த நதியை கூட அவர்கள் பிளந்து கடந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு மிக அற்புதமான வார்த்தை, கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்த விரும்புகிறார். இந்த 5வது உபவாச நாளிலே ஒருவேளை மனிதன் பாதியில விட்டுட்டு போயிருக்கலாம். ஒருவேளை மனிதன் பாதியில அவ்வளவுதான், என்னால முடியாது இனிமேல் அப்படின்னு தவிக்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஒருவேளை மனிதன் அவ்வளவுதான், நம்ம இதுக்கு மேல கடக்க முடியாதுன்னு மறித்து கூட போயிருக்கலாம். இதுக்கு மேல அவ்வளவுதான், நம்ம இனிமேல் நடக்க முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை, இனி நீங்க உங்க வழியில நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூட ஒரு வார்த்தை இல்லாமல் ஒருவேளை அவர்கள் மரணத்தை சந்தித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிற மிக அற்புதமான ஒரு வார்த்தை, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்த விரும்புகிறார். யாருமே என்னை நடத்த விரும்பல, யாருமே எனக்கு பதில் சொல்ல விரும்பல, யாருமே எனக்கு வழிகாட்ட விரும்பல. யார் வழிகாட்டினாலும் எனக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது, எனக்கு அது போதுபடல, எனக்கு அது சரியா வரல, வரவும் வராது. ஆனா கர்த்தர் உங்களை வழி நடத்தினால் அது ஆச்சரியமானதாய், அது பிரமிப்பானதாய், அது மிகவும் நம்முடைய வியக்கத்தக்க விதத்திலே அது நம்மை வழி நடத்தும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த பிறந்தவர்களுக்காக பார்க்க வந்த சாஸ்திரிகளை, ஞானிகளை ஒரு நட்சத்திரம் வழி நடத்தினது. மனிதர்கள் நடத்தவில்லை. பார்வோனுக்கே தெரியல. பார்வோன் கேட்கிறான், எப்ப நீங்க எங்க இருந்து வர்றீங்க, எங்க போறீங்க? அவர்கள் விவரித்து சொல்லுகிறார்கள்.
அந்த நாட்டில் இருக்கிற மனுஷனுக்கே தெரியல. ஆனால் வெளி ஊர்ல இருந்து வந்த சாஸ்திரிகளை நேர்த்தியாய் வழிகாட்டினது. திரும்பி போகும்போது கூட அந்த நட்சத்திரம் வேறு ஒரு வழியாக வந்த வழியாக அல்ல, வேறு ஒரு வழியாக பத்திரமாய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் வழி நடத்தப்பட்டது. எலியேசர் ஆபிரகாமினுடைய வேலைக்காரர் விதமாய் சொல்லுகிறார், என்னை நேர்வழியாய் நடத்தின என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னை ஆண்டவர் வழி நடத்த அவர் தான் நடத்த விரும்புகிறார். அவர் எப்படி நடத்த விரும்புகிறாரா? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஒரு இளைஞா சொல்லுவோமா? கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே சொல்லப்பட்ட கழுகு தன் கூட்டை முதல்ல கலைக்கும். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற வழி நமக்கு புரியாது, நமக்கு விளங்காது, நம்ம மனித ஞானத்துக்கு எட்டாது. ஒவ்வொரு கிளையாக ஒவ்வொரு குச்சாக அந்த கூட்டை அது கலைக்கும். தான் கட்டின கூட்டு, தான் கட்டினதான தன் பிள்ளைகளுக்காக அது உருவாக்கப்பட்ட கூடு. ஆனால் இப்பொழுது அது தானாக கலைக்கிறது. ஏன் தெரியுமா? அது தானாக கலைக்கும் பொழுதுதான், ஒவ்வொரு குச்சாக எடுக்கும் பொழுது அது தன் மேல ஒரு நம்பிக்கை வைத்து, என்னுடைய தகப்பன் இருக்கிறார், என்னுடைய தகப்பன் என்னை வழி நடத்துவார், என் தகப்பனும் தாயும் என்னை வழி நடத்துவார்கள், எனக்கு பறக்க கற்றுக் கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை உண்டாகும். ஒருவேளை இதை தடுமாறுகிற போது, இது சொல்லப்பட்டிருக்க கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, நீ இப்படிதான் பறக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நீ ஜெபிக்கணும், இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் நீ நடக்கணும், இப்படிதான் இந்த காரியத்தை செய்யணும், இப்படித்தான் நீ குடும்பத்தை நடத்தணும், இப்படித்தான் நீ சபையை நடத்தணும், இப்படித்தான் நீ நடந்து போகணும், இப்படித்தான் நீ எல்லா காரியங்களையும் செய்யணும், இப்படித்தான் பரிசுத்தமா நீ இருக்கணும், இப்படித்தான் நீ எல்லா காரியங்களிலேயும் நீ எனக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் செட்டைகளை அப்படியே விரித்து, அவர் செட்டைகளின் மேல் அப்படியே குஞ்சுகளின் மேல் அசைவாடி, அவன் தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. உயர கண்மலையிலே, உயர்ந்த கண்மலையிலே கட்டும் அந்த கூட்டை இப்ப கலைச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது பறக்க கத்துக்க போகுது. இப்ப வான் உயர்ந்த இடத்துல மேகங்களுக்கு மேலாக அவை நின்று கொண்டிருக்கிற அந்த கழுகினுடைய தன்னுடைய பிள்ளைகள் இப்ப தூக்கி வீசிருச்சு. இப்ப பறக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்குது. பல்லாயிரக்கணக்கான அடி உயரத்திலே அது அப்படியே மிதந்து காற்றிலே மிதந்து கொண்டிருக்கிறது. இப்ப காற்று ஒத்துழைக்கிறது. தகப்பன் தாயும் கூட இருக்கிறாங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். செட்டைகளை விரித்து அப்படியே எப்படி கீழே முழப்போனாலும் அப்படியே உன்னை அள்ளி கொண்டு, உன்னை தாங்கி கொண்டு, அப்படியே சிறகடித்து உன்னை உனக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு உன்னை தூக்கி கொண்டு மறுபடியும் உயரத்தில் நிறுத்தி உன்னை பறக்க கற்றுக் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். யோனா தீர்க்கதரிசி ஒரு முறை அவரின் நினைச்ச வழியில போனார். ஆனா கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்திலே அவரை மடக்கி 3 நாள் இரவும் பகலும் அந்த மீனின் வயிற்றிலே வைத்து மறுபடியும் கொண்டு வந்து, நீ இந்த வழியா தான் சாமி போகணும், இந்த வழியா தான் நீ போகணும், இந்த வழி போனாதான் இந்த 1,20,000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும் என்கிறதான நம்பிக்கையை அவனுக்கு கொடுத்தான். இந்த காலை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களோடு என்னோடு இடைபடுகிற ஒரு காரியம், அவர் சொல்லுகிற மிக அற்புதமான வார்த்தை, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நீங்க கம்பீரமா சொல்லலாம், என்னை நடத்துறது மனுஷன் அல்ல, என்னை நடத்துறது ஞானம் அல்ல, என்னை நடத்துறது அறிவு அல்ல, என்னை நடத்துறது திறமை அல்ல, என்னை நடத்துறது புலமை அல்ல, என்னை நடத்துறது அனுபவம் அல்ல, என்னை நடத்துகிறது என்னை காப்பாற்றி இதுவரைக்கும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து வருகிற என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரும் இல்லை, நீங்க தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் உங்களுக்காக இருக்கிறார்.
ஆமே, நீங்க வெள்ள போகிற நேரத்துல உங்களை தூக்கி எடுக்க அவரால முடியும். தூக்கி எடுத்து உங்களை மறுபடியும் கொண்டு போய் நிலைநிறுத்த அவரால முடியும். செட்டைகளின் மேல் அப்படியே அசைவாடி ஆமீன் சொட்டும் செட்டைகளை எடுத்து விரித்து ஆமீன் உங்களுக்கு காண்பித்து இப்படி பறக்கணும்னு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவாய் சொல்லிக் கொடுத்து உங்களை நடத்த அவரே போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இனி உங்க வழியா நடந்து தோற்று போனது போதும். உங்க ஞானத்துல நடந்து தோற்று போனது போதும். உங்களுடைய திறமையில நடந்து தோற்று போனது போதும். உங்களுடைய அனுபவத்துல நடந்து தோற்று போனது போதும். இனி எதுவுமே வேணாம். கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்க குடும்பத்தை நடத்துவார். கர்த்தர் ஒருவரே ஊழியத்தை நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்கள் வேலையை நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்கள் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் ஒருவரே உங்களுடைய சகல காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஆமே, நீங்க எதுவுமே தெரியாம பரதேசியாய் ஒருவேளை ஞானமற்ற நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே உங்களை கரங்களை பிடித்து நடத்தி ஆமீன் ஸ்தோத்திரம். எப்படி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை வழிநடத்தி உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு எப்படி போக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற தேவன் அவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனே உங்களை நடத்துவார். அறிக்கையிடுங்க. இதாவது உபவாச நாளில என்னை நீங்க நடத்துங்க. எனக்கு இந்த காரிய வேலைங்களை நீங்க இதை நடத்துங்க. எனக்கு இந்த சம்பவம் எனக்கு புரியல. எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கு ஆண்டவரே என்னால வெளியில வர முடியல. எனக்கு மிக வேதனையா இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்கள் ஒருவரை ஆச்சரியமான வழியில நடத்துவார். கர்த்தர் ஒருவரே உங்களை புதிய பாதையில நடத்துவார். கர்த்தர் ஒருவரே ஆமீன் தப்புவிக்கிற வழியில நடத்துவார். கர்த்தர் ஒருவரே ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிற தேவன், அவரே உங்களை நடத்துவார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக. அப்படியே விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துல அப்படியே இந்த வசனத்துக்காக ஜெபிப்போம். அவை பாசமாக சோழனை நிறைவு செய்வார்.